தற்போது நம்மோடு நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் திரு சரவண பெருமாள் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறார். வணக்கம் திரு விஜயகிருஷ்ணா. உங்கள் மேலே முன்வைக்கப்பட்ட விமர்சனங்கள்லாம் கேட்டிருப்பீங்க, உங்களுடைய பதில் என்ன? அதாவது எங்கள் மேலே விமர்சனம் வைக்கிறதா நினச்சி திரு வெங்கடேஷ் அவர்கள் அவங்க மீதே விமர்சனம் வச்சுட்டாரு. ஃபஸ்ட்டு இந்த பீகார் எலெக்ஷன் ஏன் குரூஷியலான எலெக்ஷன், இந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் பீகார் என்னன்னு நம்ம பார்க்கணும். பீகார் நிலைமை என்ன, சிச்சுவேஷனில் பீகார் நிலைமை என்ன, ஒரு சில தரவுகளை சொன்னால் பீகாருக்கு ஏன் இந்த எலெக்ஷன் ரொம்ப முக்கியம், பீகார் அரசு ஏன் அங்கே இருக்கிற அரசு மேலே மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்கன்றது ரொம்ப கிளியராக புரியும். ஏன்னா பெண்கள் சொன்னார். ஃபஸ்ட்டு நான் அதனால் பெண்கள் பற்றி ஒரு டேட்டா சொல்கிறேன். பீகாரில் அதாவது ஃபீமேல் 6 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் இது பள்ளிக்கூடத்துக்கு போனவங்க, சரிங்களா, அந்த ரேங்க்கில் இந்தியாவில் பீகார் கடைசியிலேருந்து 1வது, 29ல் 28வதாக இருக்குது. மனித வள மேம்பாடில் இந்தியாவிலே கடைசி எதுனா மாநிலம் எதுனா பீகார். அதே மாதிரி சர்வீஸ் செக்டார், மேனுஃபேக்சரிங் செக்டார், இதோட எம்ப்ளாய்மெண்ட், இது எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னா பர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானம், இது எல்லாத்துலேயுமே பீகார் கடைசியில் இருக்குது, சரிங்களா. காங்கிரஸுக்கு பொறுப்பு இல்லையா? இல்லை சரி, 20 வருஷமாக யார் இல்லை 20 இல்லை நீங்க பேசும்போது இல்ல 20 வருஷமா இல்ல 20 வருஷமா யாரு சிஎம்மா இருக்காங்க? இப்ப இல்ல 20 வருஷமா ராகுல் காந்தி அவர்கள் போறதுக்கு முன்னாடி உங்க கூட்டணில தான் நிதிஷ் ஆட்சியில இருந்தார். 11 வருஷமா பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. ஏன் பிரைம் மினிஸ்டர் காரணம் இல்லையா? அப்போ 20 வருஷமா நிதிஷ்குமார் அவர்கள் சிஎம்மா இருக்காரு, அவர் காரணமா இல்லையா? 20 வருஷமா என்டிஏ கூட்டணிக்கு எப்படி இல்ல எப்படி மத்தவங்க மேல திசை திருப்புறீங்க? நீங்க 20 வருஷமா ஒரு ஸ்ட்ராங் ஆன்டி சார், எல்லாருக்கும் பங்கு இருக்கு. இல்ல 20 வருஷமா இருக்கு. ஒரு காலத்துல நிதிஷ்குமார் அவர்கள் சொன்னாரு பீகார் இருக்கு, எங்க கையில வந்தா எல்லாம் உடனே சரி பண்ணிடுவோன்ற மாதிரி சொன்னாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு? 20 வருஷமா இருக்கீங்களே, இன்னைக்கு சொல்றீங்களே டபுள் இன்ஜின் சர்க்கார் டெட் இன்ஜின் சர்க்காராக தானே இருக்கு. இன்னும் ஒரு சில ஃபேக்டர்ஸ்லாம் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு 20 வருஷம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆன்டி இன்குபன்சி. இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க, நீங்களும் அந்த டேட்டா கரெக்டாக சொன்னீங்க. அதாவது பர் 1000, சரிங்களா, ஃபீமேல் மேல் ரேஷியோவில் 907 இருந்தது. இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் 892 ஆயிடுச்சு. இதில் இந்த எஸ்ஐஆர் மூலமாக அதிகப்படியாக பாதிக்கப்பட்டது யாருன்னா பெண்கள் தான், சரிங்களா. உமன் எம்பவர்மெண்ட்டை தடுக்கிறதுக்காகவே இந்த எஸ்ஐஆர் பண்ண மாதிரி இருந்தது ஃபஸ்ட்டு. இன்னொரு விஷயம், இன்னும் ஒரு சில ஃபேக்டர்ஸ்லாம் நான் சொல்லிடுறேன். அதாவது இவர் சொன்ன மாதிரி பீகாரில் எப்போவுமே ஒரு மல்டி போலார் தான் இருந்திருக்கு. பீகாரில் வந்து இந்த எல்லாருமே போன வாட்டி கூட ரொம்ப 15 தொகுதிகள் தான் வித்தியாசம் போன வாட்டியுமே சரி. அதே மாதிரி ஓட்டு கணக்குலேயோ சில ஆயிரங்கள் ஓட்டு தான் வித்தியாசம். இது என்னென்னா இந்த ஃபேக்டர்ஸ்லாம், இந்த கேல்குலேஷன்ஸ்லாம் பார்த்தோன்னா இந்த வாட்டி ஃபஸ்ட்டு அவர் ஏஎம்எம் பற்றி பேசினார், சரிங்களா. ஏஎம்எம் போன வாட்டி இருந்தாங்க, 5 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. 5 எம்எல்ஏல 4 எம்எல்ஏ இப்போ ஏஎம்லே இல்லை, சரிங்களா. இன்னொன்று ஏஎம் அவங்க வந்து ஒரு ஸ்பாய்லராக தான் இருக்காங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்க பிஜேபிக்கு ஆதரவாக போகுதுன்றதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு, அதுவும் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ரீஜனில் தான் அவங்களுக்கான ஓட்டு ஓரளவுக்கு வந்திருந்தது. இப்போ அங்கே எல்லாமே ஈக்குவேஷன்ஸ் மாறிடுச்சு. அதனால் இவங்களோட இந்த இதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னொரு விஷயம், அதே மாதிரி விஐபி, சரிங்களா, விகாஸ்ஷீல் பார்ட்டி, சரிங்களா, அந்த பார்ட்டி போன வாட்டி என்டிஏல இருந்தாங்க, சரிங்களா. அவங்க எப்படி பார்த்தோன்னா அங்கே பீகாரில் இபிசி மக்கள் எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட் இல்லை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதுக்கான இதுதான் நான் சொல்லிடுறேன். என்னென்னா பீகாரில் 36% ஓட்டுங்கள் வந்து இபிசி எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட் கிளாஸ், சரிங்களா. அவங்க வந்து எப்போவுமே ஒரு அதில் ஒரு சப்ஸ்டான்ஷியல் பர்சன்டேஜ் கொஞ்சம் நிதிஷ்குமாருக்கு அந்த கம்யூனிட்டி ஓரளவுக்கு இருந்திருக்காங்க. அதுவும் டே பை டே கம்மி ஆகிட்டே வந்திருக்கு, சரிங்களா. அந்த 36% நிஷாத் பார்ட்டி அந்த 36% கிட்டத்தட்ட ஒரு 8.6%, சரிங்களா, நிஷாத் கம்யூனிட்டி, சரிங்களா. இப்போ வந்து விஐபி பார்ட்டி போன வாட்டி அங்கேருந்து இங்கே வந்ததுனால இங்கே அந்த டைல்யூஷன்ஸ் மாறுது. இன்னொன்று இபிசி மக்கள் இப்போது பீகார் நிதிஷ்குமார் அவர்களை பேக்கப் பண்ண தயாராகவும் இல்லை. அவங்க வந்து ஏன்னா இவங்க முக்கியமாக ரொம்ப அதிகப்படியாக இந்த மைக்ரேஷன் இது எல்லாத்துலேயுமே பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்களா தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த ஓட் டர்ன் அவுட் சொல்கிறேன். ஓட் டர்ன் அவுட் பார்த்தோன்னா வரலாறுலே இல்லாத அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு ஓட் டர்ன் அவுட்டு. அதாவது குறிப்பிட்டவு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸில் 64.6%, செகண்ட் ஃபேஸில் 68.79%, டோட்டலாக 66.9%. இது என்னென்னா இது ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ராங் ஆன்டி இன்குபன்சியாக தான் நம்ம பார்க்க முடியும்.
அங்கே மக்களுக்கு மாற்றம் தேவைப்படுது. அந்த மாற்றத்துக்காக ரொம்ப தீவிரமாக இதில் அவங்க இருக்காங்க அன்றதை தான் நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம் என்னென்னா 2010லேருந்து 2015 அப்போ வந்து மாறுது. அப்போ வந்து என்டிஏலேருந்து மகாகத்பந்தன் திரும்பி வராங்க. அந்த டைம்லேயும் இது மாதிரி தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5%, கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 5% மேலே இந்த ஓட்டர் டர்ன் அவுட்டில் இன்க்ரீஸ் ஆகி டிஃப்ரென்ஸ் இருந்தது. சரிங்களா? இது எல்லாமே ஒரு ரெஜிமி சேஞ்சுக்கான சிம்டம்ஸாக தான் இருக்குது. இன்னொன்று எஸ்ஐஆர் பற்றி பேசினார். எஸ்ஐஆர் எவ்வளோ பெரிய ஃப்ளாப்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஏன் லிஸ்ட்டை நீங்கள் ரிலீஸ் பண்ணலை, யார் யார் இறந்துருக்காங்க, இந்த ஏன் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சுல, சுப்ரீம் கோர்ட்டு சொன்னாங்கல்ல, ஏன் நீங்கள் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணல, ஃபுல் டேட்டா கொடுக்க வேண்டியதானே, ஏன் எலெக்ஷன் கமிஷன் டேட்டா கொடுக்க மாட்டேங்குது, எதுக்கு பிஜேபி எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க, ஆல்ரெடி எல்லாருக்குமே பட்டவர்த்தனமாக தெரியும் நீங்கள் தான் அதுக்கு பின்னாடி இருக்கீங்க அப்படின்ட்டு. இன்னொன்று இறந்தவங்க கூட எங்கள் தலைவர் ராகுல் காந்தி டீ சாப்பிட்டாரு, நாடே பார்த்துச்சு. அதை தொடர்ந்து பேசுவோம். நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். நம்ம திருச்சியின் புதிய பிரம்மாண்டமான பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல உங்க வாழ்க்கை இன்னும் பிரம்மாண்டமாக்க நீங்க ரெடியா? எஸ், நம்ம ஜி ஸ்கொயரோட நெஸ்ட் ப்ராஜெக்ட் நியூ பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்திலேயே, அதுவும் சென்னை மதுரை ஹைவேலயே அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பஞ்சப்பூர்ல வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் கூட இருக்கிற கம்யூனிட்டிக்குள்ள இண்டிவிஜுவல் பிளாட்ஸ் பட்டாவோட தராங்க நம்ம ஜி ஸ்கொயர். அறிமுகப்படுத்துகிறோம் ஜி ஸ்கொயர் நெஸ்ட், திருச்சியின் அடுத்த அடையாளம். லான்ச்சிங் பிரைஸ் ஆஃப் வில்லா பிளாட்ஸ் ஜஸ்ட் ₹2,999 per square feet மட்டும்தான். உங்கள் சுதந்திரத்துக்கான முதலடி ஜி ஸ்கொயர் நெஸ்ட் பஞ்சப்பூர். இப்பவே புக் பண்ணுங்க. For booking call 8939760004.